கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 96ஆம் வகுப்பில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்போ 41ஆம் வசனத்துக்கு முன்னாடி 40ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாரை ஏசப்பா மனதுரைக்கு தொட்டு சொல்லுங்க பார்க்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்காலிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ ஏசப்பா வந்து இந்த நோயை வந்து போக்குறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், நம்புறேன். நம்பி ஏசப்பட போய் முன்னாடி தைரியம் நெஞ்சு நிறுத்திட்டு, ஏசப்பா உங்களால் இந்த நோயை நீக்க முடியும், நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. தன்னை பணிந்து கொண்டு முழங்காலிட்டு தாழ்த்தி கேட்கிறான். ஏசப்பா அதன் பிறகு என்ன செய்யறாரு? 41ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு மனதுருகி. பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு யாராவது இப்போ வந்து உங்களுக்கு தெரியாதவங்க, இல்லை வந்து தீமை செய்கிறவங்க, திருடனுங்க, அயோக்கியனுங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வீங்களா? நீங்கள் அவங்களுக்கு கோவப்படுவீங்க. அப்போ ஒரு ரொம்ப நோய்வாப்பட்டு இருக்கிறாங்க, இப்போ அவங்க பக்கத்தில் வராங்க, நீங்கள் உடனே போய் தொட்டு நீங்கள் அவங்க பேசுவீங்களா? அவங்க பக்கத்தில் போது நம்ம அருள் இருக்கும். ஆனால் குஷ்டரோகி கேஸ் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி சுகமாக்குறாரு பாருங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அப்போ ஏசப்பா குஷ்டரோகி தொட்டு சுகமாக்குறாரு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஊர் லாஸ்ட்டு ஒரு ஓரத்தில் மூடி விட்டுருவாங்க. மீறி ஊருக்குள்ள வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? கல் எடுத்து எரிஞ்சு கொண்டுருவாங்க. அப்போ குஷ்டரோகினால வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பரவிடுவோம். அதனால் வந்து குஷ்டரோகியை வந்து ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் ஏசப்பா அவரை வந்து எப்படி குணமாக்குறாரு? தூரத்தில் வந்துட்டு லாசர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் வந்துருக்கீங்க, லாசர் அவர் மறித்து நாளாயிடுச்சு, உள்ள கல்றையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏசப்பா இங்கேருந்தே சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு? லாசருவே நீ வெளியே வா அப்படிங்கிறாரு. லாசர் என்ன செய்யறாரு? ஆட்டாமட்டிக்கு வெளியே வராது. அப்போ ஏசப்பா வந்து லாசர் வந்து மறிச்சு போன லாசர், லாசர் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போன லாசரை ஏசப்பா அப்படி இருக்கும்போது ஏசப்பா வந்து குஷ்டரோகி வந்து அங்கேயே இருப்பா, தூரம் இருப்பா அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நோய் சரியாக இருக்கும். ஆனால் ஏசப்பா வந்து இப்போ எப்படி சுகமாக்கிறது பார்த்தீங்கன்னா, 41ஆம் வசனத்தில் இயேசு மனதுருகி முதல்ல மனசு இறங்குற அப்படி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. குஷ்டரோகி வந்து தொட்டு சுகமாக்குறதுனா ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஏசப்பா வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பயப்படுவாங்க குஷ்டரோகினா. ஆனால் ஏசப்பா தொட்டு சுகமாக்குறாரு. ஏன்னா அவர் தூரத்தில் இருந்து குஷ்டரோகினா கூட இங்கேருந்து வார்த்தை சொன்னால் கூட நோய் குணமாகிடும். ஏசப்பா வந்து அந்த மாதிரி ஆளுகளை தொட்டு சுகமாக்குறாரு. நம்மளால் அந்த இடத்துல வந்து பக்கத்திலே போயிருக்க மாட்டோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சுகமாக்கிக்கிட்டு ஏசப்பா வந்து நோயை வந்து சுகமாக்கிக்கிட்டு அடுத்து ஏசப்பா சொல்கிறாரு 42, இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு, அவன் சுத்தமானான். அப்போ நம்மளால் தான் என்ன பண்ணிப்போம்? இப்போ சொந்த பந்தம் நிறைய இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனசு இறங்குவோம். முன்னப்படி தெரியாமல் மனசு நம்ம இறங்க மாட்டோம், ஒன்று தானே? ஆனால் ஏசப்பா வந்து குஷ்டரோகி முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருக்காரா, ஏற்கனவே பார்த்து பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. திடீர்னு அப்போ குஷ்டரோகி வர்றா அப்படி, அந்த ஏசப்பா உங்களால் முடியுங்கிற அப்படி உடனே வந்து அவர் ஏசப்பா வந்து தொட்டு சுகமாக்குறாரு. தொட்டு சுகமாக்குறது ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு, அவன் சுத்தமானான். சுத்தமான பிறகு ஏசப்பா சொல்றாரு, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ நான் சுத்தமாக்கினத, அதாவது இந்த நோயை வந்து போக்குனதை யார்ட்டையும் சொல்லாதபடி நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறாரு பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 சொல்லி முடிச்சுட்டு ஏசப்பா சொல்றாரு பாருங்க, 1000 நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், உடனே அனுப்பிச்சிட்டார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஏசப்பா நோயை சுகமாக்கிட்டு எங்க போய் சொல்லியிருக்காரு? யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உனக்கும் சொல்லியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரையும் சொல்லக்கூடாது, அது எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. எச்சரிக்கையாரு யாரையும் சொல்லாத, ஆனால் வந்து பொறுப்பும் சொல்லியிருக்காரு. இந்த பொறுப்புக்கு எங்க தெரியுமா? 1000 நீ போய் ஆசாரிக்கு உன்னை காண்பித்து, ஆசாரியன் அப்படின்னா நீ எங்க ஆசாரியன்னா ஊழியக்காரங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்டர்மார்கள், சபை. அப்போ
ஆசாரிய கொண்டை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்ட இருக்கிறவர்களை அவர்களை சாட்சியாக செலுத்து அப்படின்னா ஆலயத்தில் வந்து இப்போ ஒரு அற்புதம் வந்துச்சு என்ன செய்வாங்க, அந்த லைனை வந்து சாட்சி சொல்லுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாட்சியை நீ வந்து போய் சொல்லுங்க அப்படி. அப்போ எந்த இடத்துல சாட்சி சொல்கிற அப்படி, நீ அங்கே போய் நீ சாட்சி சொல்லு, கர்த்தர் எனக்கு தேவன் எனக்கு சுகம் கொடுத்தான்னு சொல்லி நீ அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்பட முடியாது, அங்கே போய் சாட்சி சொல்லு. ஏன்னா கர்த்தர் சாட்சி வந்து பிரியமாக இருக்கிறார். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆனால் தற்பெருமை கிடையாது. எந்த இடத்துல சொல்லணுமோ அங்கே சொன்னாரு. ஆனால் நீ 10 பேருக்கு முன்னாடி நான் தான் குணமாக்கிறேன் சொல்லாத, நீ பிதா வந்து மகிமைப்பட முடியாது, நீ அங்கே போய் சாட்சி சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்களா சப்பா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆனால் அவனும் என்ன பண்ணாங்க, அவனும் 45 பார்த்தீங்கன்னா அவனும் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவன் வெளியங்கரமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தர இடங்களில் தங்கியிருந்தால் எத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்போ அவன் என்ன செய்யறான், போகிற பக்கம் வர பக்கம் ஓரம் வர்றவங்க, ஏன்னா குஷ்டரோகி இருந்ததுன்னா பல வருஷமாக கூட இருந்திருக்கலாம், நோய் சுகமாக இருந்திருக்கலாம், அவனுக்கு தீண்டத்தக்காத பொருளாக கூட பார்த்துருக்கலாம், பத்தல் வராது அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவன் சுத்தமான போது அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள். அதாவது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதனால என்னவோ வந்து போகிறவங்க பாரு சுத்தமாயிட்டு பாரு என் கை பாரு உடம்பு பாரு சூப்பராகிட்டு சொல்லி போகிற பக்கம் வரப்போ எல்லா பக்கம் வந்து சொல்லிட்டான். அப்போ சொன்னதுனால ஏசப்பா என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்க, அதனால் அவர் வெளிரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையில் இருந்து ஜனங்கள் அவருக்கு இருந்தார். அப்போ இந்த செய்தி கேட்டோம்னா நிறைய ஜனங்கள் வருவாங்க தெரிஞ்ச ஏசப்பா வனத்துக்கு போயிட்டாரு. அங்கேயும் எத்திசைனா எல்லா திசையிலும் இருந்து ஜனங்கள் வந்தாருன்னு நம்ம பயில் பார்க்கணும். அப்போ ஏசப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ எளிமையாக ஏசப்பா நமக்காக ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏசப்பா நீங்கள் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் ஏசப்பா வந்து உங்களுக்கு வந்து முழு மனசை ஏற்றிருந்தீங்க. அவர் வழியில் நீங்கள் நடக்கும்போது ஏசப்பா அற்புதம் அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.